பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் பாசிட்டிவ் ஆனா ஸ்கேன்ல கருவே தெரியல. அது எக்டோபிக் பிரெக்னன்சியா கூட இருக்கலாங்க. பொதுவா ஒரு ஸ்பெர்மோ எக்கும் ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல மீட் ஆகி கருவா உருவாகி யூட்ரஸ்ல வந்து இம்ப்ளான்ட் ஆகி அங்கிருந்து வளர ஆரம்பிக்கும். ஆனா எக்டோபிக் பிரெக்னன்சில யூட்ரஸ்ல வளராம டியூப்ஸ்லயோ அப்டமன் கேவிட்டிலயோ ஓவரிலயோ இல்ல சர்விக்ஸ்லயோ கூட வளர ஆரம்பிக்கலாம். மோஸ்ட் காமனா 90% டியூப்ஸ்ல தாங்க வளரும். 4 சிம்டம்ஸ் ரொம்ப காமனுங்க. சிவியர் அப்டமன் பெயின், வெஜினல் ப்ளீடிங், ஃபெயிண்டிங் அட்டாக்ஸ், ஷோல்டர் பெயின். இது யாருக்கெல்லாம் வரலாம்னு பாத்தீங்கன்னா யூட்ரஸ் அண்ட் டியூப்ஸோட அனாட்டமியே மாறி போயிருக்குன்னா வரலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் டியூபல் சர்ஜரிஸ், ப்ரீவியஸ் எக்டோபிக் பிரெக்னன்சிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் ஜாஸ்தியா இருக்கு. இது வராம தடுக்க முடியுமான்னு கேட்டா ப்ரிவென்ஷன் பண்ண முடியாதுங்க. பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வராம அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸசிவ் வெயிட் கெயின் வராம பாத்துக்கோங்க. ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த காமனான கொஸ்டின் எல்லாரும் கேட்கறது எவ்வளவு நாள் வெயிட் பண்ணலாம் அடுத்த பிரெக்னன்சிக்குன்னு. மினிமம் ஒரு 3 to 4 months ஆவது வெயிட் பண்ணணுங்க. ஸோ நீங்க பிரெக்னன்சி கார்ட் டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கீங்க, ஸ்கேன்ல கரு தெரியல, நோ செகண்ட் தாட்ஸ், உடனே உங்க கைனகாலஜிஸ்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க.